வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பரிமாணங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அலுவலக ஓய்வறையின் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள் தீப்தி. முகத்தில் எண்ணெய் வழிந்தது. குதிரை வாலில் இருந்து கேசம் பிரிந்து முகத்தை சுற்றி விளையாடியது. தன் கை பையை திறந்து சோப்பை எடுத்து முகத்தை கழுவி ஒப்பனையை சரி செய்து கொண்ட பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. தலைவலியினால் கண்கள் சிவந்து கிடந்தன. மனசிலே அமைதி இருந்தால் தானே முகத்திலே பிரதிபலிக்கும். 4 மணி நேரமாக எத்தனை பேருக்கு பதில் சொல்லியாயிற்று. மேனேஜர் மூஞ்சியை பார்த்து பார்த்து நாய்க்குட்டி மாதிரி. சிந்தனை மத்தியில் அவளுக்கே சிரிப்பு வந்தது. நாயாக உழைத்தால்தான் என்ன, பெரிய ஊதிய உயர்வு கொடுக்கிறார்களா? நம் தலைவிதி வேலை பார்க்க வேண்டும். இந்த 2வது சம்பளமும் தேவைப்படுகிறதே. பாரிசு வாயு வந்த அம்மா, விபரம் புரியாத அப்பா, வரும்படி இல்லாமல் இருக்கிறோமே என்ற உணர்வே இல்லாமல் சிரித்து வாழும் ஒரு நபர், படிக்கும் குழந்தைகள், எவ்வளவு செலவு! சுனீதி மாதிரி ஜம் என்று இருக்க முடிகிறதா? பள்ளி நாட்கள் முதல் நகமும் சதையுமாய் பழகினால் என்ன, அவர் கொடுப்பினை வேறாகி விடுகிறதே என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். தோழி சுனீதியின் நினைவு வந்ததும் ஸ்கூட்டரை அவள் வீட்டுக்கே செலுத்தினாள். வாயிற்கதவு திறந்தே கிடந்தது. இவள் உள்ளே நுழைந்தும் கூட எங்கும் அரவமே இல்லை. மாறவே இல்லை மகாராஜி என்று சொல்லிக்கொண்டாள் தீப்தி. சுனீதி என்ற உரக்க குரல் கொடுத்தாள். தோ வந்துட்டேண்டி என்ற பதில் வந்து கொண்டே புடவையின் மேலாக்கை அள்ளி தோள் மீது வீசிக்கொண்டு வெளியில் வந்தாள் சுனீதி. தெருக்கதவு திறந்தே கிடக்கிறது, நீ எங்கேயோ உள்ளே. மாறவே இல்லையா நீ? புடவை கூட அப்படியேவா உடுத்துவ? பெரிய தொழிலதிபர் மனைவி, அழகாக இஸ்திரி கலையாத புடவை, அதன் கொசுவத்தை சரி செய்ய ஒரு வேலைக்காரி. அதெல்லாம் ஒன்றும் மனிதர்களுக்கு அடிப்படை தேவை கிடையாது. நான் இப்பத்தான் ஒரு வீட்டின் விசேஷத்துக்கு போய்விட்டு வந்தேன். குழந்தைகள் வர்றதுக்குள்ள டிஃபன் பண்ணணும். அவசரமாக புடவை மாற்றிக்கொண்டேன் என்று பேசிக்கொண்டே ஒரு சோஃபாவின் மீது கிடந்த பத்திரிகைகள், ஒரு துண்டு, ஒரு டம்ளர் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு அதை சுட்டி காட்டி உட்கார் தீப்தி என்று பணித்தாள். மற்றொரு சோஃபா மீதிருந்த ஒரு புது பட்டு புடவையை சுருட்டி பந்து போல ஆக்கி நின்ற இடத்தில் இருந்தே அடுத்த அறையில் உள்ள கட்டில் மீது வீசினாள். மாறவே இல்லை. அதெப்படி? தீப்தி, காலம் செல்ல செல்ல உருவம்தான் மாறும், உள்ளம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ம் என்ற உதட்டை பிதுக்கினாள் தீப்தி. கலகலவென்று சிரித்தாள். பூஜை அலமாரியை திறக்கும் போது கதவின் மணிகள் ஒலிப்பது போல இருந்தது. தன்னை அறியாமல் பூஜை அறை பக்கம் பார்வை சென்றது. கதவில் தொங்கிய பித்தளை மணிகள் பாசி கருமையுடன் கிடந்தன. தன் வீட்டின் பூஜை அறை மணிகளை நினைத்து பார்த்தாள். இதே போன்ற கதவுகள்தாம். ஆனால் எவர் சில்வர் மணிகள் பளபளவென்று மின்னும். உன்னை திருத்தவே முடியாதடி, நான் சற்று படுத்துக்கிறேன், ஒரே தலைவலி என்றாள் தீப்தி. சோஃபாவிலேயே படு என்று அதற்கு சமையல் அறையில் இருந்து பதில் வந்தது. சோஃபாவிலா என்று சற்று தயங்கினாள் தீப்தி. ஆமாம், அங்கேயே தான் என்று உறுதியாக மறுமொழி வந்தது. மற்ற இடம் எப்படி இருக்குமோ என்று அஞ்சி அப்படியே படுத்து விட்டாள் அவள். ஆபீஸ்லிருந்து சீக்கிரம் வந்துட்டியா? தலைவலி தாங்கலையா என்ற கரிசனத்தோடு விசாரித்தாள் தோழி. கவலையே இல்லாமல் இருந்தால் தலை வலிக்காது. படுத்த படுக்கையாக ஒரு அம்மா, சூடு சுரண இல்லாத ஒரு அப்பா, விபரம் தெரியாத குழந்தைகள். போதா குறைக்கு எனக்கு ஒரு கொசுறு. என் நாத்தனார் அமெரிக்கா போயிருக்கிறாள். பாபு இங்கேதான் இருக்கான். செல்லமா வளர்த்து வச்சிருக்கா. ஒண்டாமல் வெறச்சு நிற்பான். பார்த்து பார்த்து உபசரிக்கணும். வேற சாபக்கேடே வேண்டாம். கடவுளே! இரு சூடாக ஒரு வாய் காஃபி குடி. மாத்திரை தரேன். தூங்கி எழுந்தால் சரி ஆயிடும். ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டால் எல்லா வலியும் பறந்து போகும் என்று ஆசுவாசப்படுத்திவிட்டு மணக்க மணக்க காஃபியும் மாத்திரையையும் தந்து உட்கொள்ள வைத்தாள் சுனீதி. அன்று மதியம் தான் ஏதும் ஆகாரமே சாப்பிடவில்லை என்பது அப்பொழுதுதான் தீப்திக்கு நினைவு வந்தது. அன்று காலை எழுந்ததும் வழக்கம் போல வேலை நிமிர் வாங்கியது. எல்லோருக்கும் டிஃபனும் சாப்பாடும் அவரவர் தேவைப்படி கட்டி சாப்பாட்டு மேஜை மீது வைத்து விட்டாள். கிளம்பும் முன் செய்தித்தாளை ஒரு கண்ணோட்டம் விடலாம் என்று தேடினாள்.
அவள் தகப்பனார் ஒரே ஒரு தாளை மட்டும் பிரித்து படித்து கொண்டிருந்தார். மற்றவை அறையின் தரை போராகவும் பரவி கிடந்தன. அவளுக்கு சீற்றம் மூண்டு வந்தது. போதாக்குறைக்கு அவள் அப்பா தன் மனைவியிடம் எதையோ உற்சாகமாக விளக்கி சிரிப்பது தெரிந்தது. காகிதங்களை சேமித்து எடுத்துக்கொண்டே, என்ன அப்பா இது, எந்தவித ஒழுங்குமே தெரியாதா என்று இறைந்து விட்டாள். ஆஸ் ஆஸ் என்று பெரியவரை என்று உரக்க அதட்டி கொண்டே அவள் கணவர் வந்தார். தீப்தி ஒரு கணம் விக்கித்து நின்று விட்டாள். அவர் இப்படி குரல் எழுப்பி கண்டித்ததே இல்லை. மேலும் குழந்தைகள் முன்னிலையில் வெகு எச்சரிக்கையாக பேசுவார். ஆவேசம் வந்தவர் போல நடந்து கொண்டது. அவளுக்கு புதுமையாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. ஒரு பொம்மநாட்டி எவ்வளவென்று செய்ய முடியும்? பேப்பரை இப்படி என்ற உச்சஸ்தாயியில் கத்த ஆரம்பித்தாள். போதும் நிறுத்து. நீ 4 பேருடன் பிறந்து வளர்ந்து இருந்தால்தானே. தனிக்கட்டை, விட்டு கொடுக்கவும் தெரியாது, கேட்டு வாங்கவும் என்ன தெரியும்? ச என்றார். தீப்தி மறு பேச்சு பேசவில்லை. சாப்பாட்டு மேஜை மீது இருக்கும் பொருட்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. விடு விடுவென்று வெளியே சென்று ஸ்கூட்டரில் ஏறி தன் அலுவலகத்திற்கே போய்விட்டாள். அங்கு வேலைகள் இருந்தவரை எந்த ஞாபகமும் வரவில்லை. வீட்டுக்கு திரும்பும் போதுதான் அலைமேல் அலையாக நினைவுகள் வந்து குவிந்தன. வீட்டுக்கு சென்றால் நிலவரம் எவ்வாறு இருக்குமோ என்று அஞ்சி நேரே தோழியின் வீட்டுக்கு வந்தாயிற்று. தீப்தி யோசித்து கொண்டிருக்கையிலேயே கண் அயர்ந்து விட்டாள். மிளகாய் நெடி அவள் நாசியை தாக்கவும் சட்டென்று விழித்து கொண்டாள். அசந்து தூங்கிட்ட, எப்படி எழுப்புறதுன்னு நினைச்ச. மிளகாய் அந்த வேலையை செய்து விட்டது. மறுபடியும் வெண்கலமல மணி உருட்டின மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தாள் சுனீதி. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் தீப்தி. நாழிகையாகிவிட்டது சுனீதி. எல்லோரும் வந்து விட்டிருப்பார்கள். டிஃபன் பண்ணணும். போண்டா பண்ணி வச்சிருக்கேன், 2 நீ சாப்பிடு. அரை வேக்காட்டில் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். வீட்டில் போய் எண்ணெயை சுட வைத்து பொரித்து எடுத்து விடு. சட்னி இருக்கு. எதுக்கு சிரமம் சுனீதி? உன் நிலைமையில சமையல் செய்ய ஒரு ஆள், சுற்று வேலைக்கு ஒரு ஆள். அதெல்லாம் எதற்காக? நம் மனுஷாளுக்கு வேண்டியதை நாம் செய்கிற மாதிரி இருக்குமா? இரு இரு, எங்கள் வேலைக்கார அம்மாள் வருவாள். மடிப்பு கலையாத இஸ்திரி புடவை, தலை கொண்டையில் ஒரு கிளிப், கச்சிதமாக இருப்பாள். இந்த அலங்காரம் எல்லாம் ஒரு நொடியில் மாறி வீடே அலங்காரமாக மாறிவிடும் என்றாள். உடனே ஒரு சிரிப்பு. சிரிக்காதடி. எனக்கு முடிந்த வேலையை நான் செய்கிறேன். முடியாத வேலைக்கு மட்டும் ஆள் எப்படி? மறுபடியும் பூஜை மணி உருண்டது. அப்பொழுதுதான் கவனித்தாள் தீப்தி. சுனீதியின் 2 பையன்களும் சாப்பாட்டு மேஜை அண்டை அமர்ந்திருந்தார்கள். சின்னவன் 2 காலையும் தூக்கி நாற்காலி மீது சம்மணமிட்டு அமர்ந்து பள்ளிக்கூடத்தில் கணக்கு போடும்போது இருக்கும் சிரத்தையுடன் இந்த பக்கம் அந்த பக்கம் பாராமல் போண்டாவை சட்னியில் தோய்த்து தோய்த்து சுவைப்பதில் முனைப்பாக இருந்தான். மற்றவன் தலையை மேஜை மீது சாய்த்து தன் இருக்கைகளையும் தலைக்கு மேல் பந்தல் அமைத்து போர் போர் போண்டா கீண்டா என்றான். அம்மா, போண்டா சூப்பர் என்றான் சின்னவன். பார்த்தாயோ இல்லையோ தீப்தி, சின்னது சமாராதனை, பெருசு உபவாசம். கையில் இல்லாத வஸ்துதான் அவனுக்கு பிடிக்கும் என்று கூறி சிரித்தாள். எப்படித்தான் சமாளிப்ப? பலார்னு ஒன்று கொடு என்ற அபிப்பிராயம் சொன்னாள் தீப்தி. அதுல என்ன லாபம்? இன்னும் 2 பிடிக்கும். பசியோடு படுத்துக்கும். இந்த போண்டாவையே வயிறு நிரம்ப சாப்பிடு வச்சிடுவேன் பார். தன் பையன் பக்கத்தில் போய் அமர்ந்தாள். கைகளை நீக்கி காதுக்கு அருகில், கண்ணா, இந்த போண்டா உனக்காக ரகசியமா உள்ள வச்சிருக்கனே என்று கிசுகிசுத்தாள். சின்னவன் குறும்பாக சிரித்து தீப்தியை பார்த்து கண் சிமிட்டினான். சுனீதி தன் பெரிய பிள்ளைக்கான ரச போண்டாவை கொண்டு வந்து ஒன்றை வெண்டு அவன் வாயில் ஊட்டினாள். முதலில் வேண்டா வெறுப்பாக ஆரம்பித்தவன் நன்றாகவே தட்டை காலி செய்தான். சுனீதி தன் சிநேகிதியை பார்த்து வெற்றி புன்னகை பூத்தாள். சுனிதி, உன் பெண் எங்கே? அவளை திருச்சி இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ப்பதற்காக அவள் அப்பா அழைத்து போயிருக்கிறார். அப்பா, பாப்பு இன்ஜினியர் ஆக போகிறாளா? நீ எப்படித்தான் குடும்பத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாயோ? உங்கள் அவர் பரோடாவில் பெரிய வேலையில் இருந்தாரே, இங்கே ஏன் வந்தீங்க? ஏன்? என்ன இருந்தாலும் பழைய நினைவுகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்க கூடாது. நான் எத்தனையோ நாட்கள் இதை பற்றி கேட்கணும்னு நினைச்சேன். அவரே தான் விரும்பி கேட்டு இங்கே வேலைக்கு அமர்ந்தார் என்று சொல்லும்போது சுனீதியின் குரலில் வெள்ளி மணி ஒலிக்கவில்லை. அப்போ எப்படி ஊரே அமளிப்பட்டது? அதுவும் கல்யாணமான புதுசு. சகவாச தோஷம். அவர் திருட்டு கூட்டத்தில் மாட்டின்னுட்டார். அவ அப்பா அம்மாவுக்கு தெரியவில்லை. நமக்கு எப்படி தெரியும்? 5 வருஷம் ஜெயில் வாசம். அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன் தீப்தி.
சாரி சுநீதி, நான் கேட்டிருக்க கூடாதுதான். ஆனாலும் நீ எப்படி சம்மதிச்சா அவரோடு வாழ்ந்தேன்னு எனக்கு புரிந்ததே இல்லை. பெரிய பணக்கார வீட்டு பெண் நீ. எங்க அப்பாவும் அப்படித்தான் நினைச்சார். உறவை முறிச்சிட்டு அழைத்து போக வந்தார். நான் தான் போகலை. இந்த பிள்ளையை நம்பி மோசம் போன என் மாமியார் மாமனாரை பார்த்தேன். உறவுக்காரர் மத்தியில் தலை தூக்க முடியாமல் இடிஞ்சு போய் அனாதைகளாக தென்பட்டார்கள். என் அப்பாவை எனக்கு பம்பாயில் வேலை வாங்கித் தர சொன்னேன். ஒரு வீடு அமர்த்தி தர சொன்னேன். அப்பொழுது பாப்பு வயிற்றில். நாங்கள் மூவரும் கண் காணாமல் போய்விட்டோம். என் மாமனார் 2 இடத்தில் கார் ஓட்டினார். என் மாமியார் ஓர் ஆபீஸுக்கு சாப்பாடு பொட்டலம் சப்ளை செய்தார். என் பெண்ணை பிரசவிப்பதற்காக நான் மட்டும் எந்த பக்கம் வந்தேன்? குழந்தையை எடுத்துக்கொண்டு போனவள்தாம். இந்த பக்கம் தலை வச்சு படுக்கவோ நினைக்கவோ இல்லை. என் குடும்பத்தினர் தாம் வந்து பார்த்துவிட்டு போவார்கள். இவர் விடுதலையாகி வேலையில் அமர்ந்து நிலைக்கிற வரை இந்த பக்கம் தலையை காட்டலை. எங்கோ நுழையக்கூடாத இடத்தில் கால் வைத்து விட்ட மாதிரி ஒருவித அச்சம் தீப்தியை உலுக்கியது. சுநீதி, சாரி சாரி, மன்னிச்சிடுமா. நான் வம்புக்காக கேட்கல. பழைய ஞாபகம் உள்ளவர்கள் மத்தியில் வந்து அவர்களை பார்க்க நேர்ந்தால் சங்கடமே என்ற கரிசனத்தில் தான் கேட்டேன். உன்னை புண்படுத்திட்டனா? உன்னை ஒரு காலம் தப்பாக நினைக்க மாட்டேன் தீப்தி. இது இவராகவே தனக்கு தண்டனையாகவோ புனித நீராட்டாகவோ நினைக்கிறது. குனிந்து போன இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கிற மன உறுதி வேண்டும் என்பது அவர் கொள்கை. ஒவ்வொரு மனித உள்ளமும் ஒரு உலகம் தீப்பு. அதற்கும் பல பரிமாணங்கள். சரி, நீ கிளம்புறையா என்று துரிதப்படுத்தினாள் சுநீதி. கல்மிஷம் இல்லாமல் சகஜமாக இன்முகத்துடன் கையில் பலகாரத்தையும் கொடுத்து வழி அனுப்பினாள் சிநேகிதி. ஆயின் தீப்தியின் மனசில் உறுத்தல் குறையவே இல்லை. நிற்க தைரியம் இல்லாமல் கிளம்பிவிட்டாள். தன் வீட்டில் நுழையும் போது அது அமைதியாக இருந்தது. தீப்தியின் நாத்தனாரின் மகன் பாபுதான் கதவை திறந்தான். டிவி கூட இல்லாமல் அந்த நிசப்தம் அவளை என்னவோ செய்தது. பாபு சாப்பாட்டு மேஜை அண்டை நின்று கொண்டு அவளை பார்க்க மலங்க விழித்தான். படுக்கை அறையில் தீப்தியின் கணவர் சுவரை பார்த்து படுத்து கொண்டிருந்தார். பையன் சுதாகர் அவர் மடித்த காலின் வளைவுக்குள் மல்லாந்து படுத்து கூரையை பார்த்தபடி சினிமா பாட்டு பாடிக்கொண்டிருந்தான். என்ன ஆச்சு உங்களுக்கு என்ற பதட்டத்துடன் வினவினாள் தீப்தி. தீப்தி, வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே சாவதானமாக எழுந்தார் அவள் கணவர். என்னாச்சு என்றாள் கவலையுடன். ஒண்ணுமில்ல, மெகா சைஸ் அலுப்பு. 3 கான்ஃபரன்ஸ். கொட்டாவி விட்ட உடம்பை முறுக்கினார். பிறகு அவர் நேரே தன் மாமியாரின் அறைக்குள் போய் ஓர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். என்ன மாமா, மாமி, தூங்கியாச்சா என்று கரிசனத்தோடு கேட்டார். தன்னிடம் நின்று ஒரு பேச்சு கூட பேசாமல் அவர் போனதும் தீப்திக்கு தனிமை கவ்வி கொண்டது. தன்னை சமாளித்து கொண்டு, அப்பா அம்மாவுக்கு என்ன என்று கேட்டாள். ஒரு தடவை வயிற்றுப்போக்கு ஆகிவிட்டது, பயந்துட்டேன். மாப்பிள்ளை டாக்டரை அழைத்து வந்தார், ஊசி போட்டார், இப்ப தூங்கினா. சுநீதியின் மனசாட்சி ஈட்டியாக குத்தியது. தான் நிம்மதியாக உண்டு உறங்கிக் கொண்டு சுநீதி வீட்டில் வம்பு பேசிக்கொண்டு இருந்த சமயம் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அப்பா, எப்படி புடவையை மாத்தினீங்க? தனியா? பரவாயில்ல, மெதுவா உருவி மாத்தி விட்டேன். அவிழ்ந்த புடவையையும் அலசி போட்டுட்டேன். பால் காய்ச்சி வச்சிருக்கேன், டிகாக்ஷன் இறக்கினேன். ஆனால் மாப்பிள்ளைக்கு கூட காஃபி தரலை என்றவர் ஒரு கையை நீட்டி மனைவியின் உடலை தொட்டார். அந்த பக்கமே முகமும் திருப்பி கொண்டார். கண்ணில் நீரோ. நான் பார்த்துக்கிறேன் அம்மா, புடவையெல்லாம் நான் வந்து அலச மாட்டேனா? நீங்க ஏன் சிரமப்படணும்? பேசினாலே தவிர அதில் உறுதி இல்லை. காலையில் காளி மாதிரி நடந்து கொண்டது நினைவுக்கு வந்து தொண்டை அடைத்தது. தினமும் அலங்கோலமாக கிடக்கும் அம்மாவின் அறை துப்புரவாக இருந்தது. அப்பாவும் தன் வழக்கப்படி நாற்காலி மீது அம்பாரம் துணி மீது அமராமல் நல்ல சட்டை அணிந்து சுத்தமாக இருந்தார். டாக்டர் வரவுக்காக சீர் செய்திருப்பார்கள் என்று சமாதானம் கூறிக்கொண்டாள். சுநீதியின் குரலில் பரிமாணங்கள் உண்டு என்ற வாக்கியம் செவிக்குள் ஒலித்தது. தன்னுடைய காலை கூச்சல்தாம் இந்த மாற்றத்தை உண்டு பண்ணியதோ? அப்பாவுக்கு பழைய சலுகையான சகஜமான பாவம் குறைந்து விட்டதா? சமையலறை பக்கம் விரைந்தாள். எண்ணெயை காய்ச்சி போண்டாக்களை பொரித்து எடுத்து ஒரு பெரிய கிண்ணத்தில் அடுக்கி சாப்பாட்டு மேஜை மீது வைத்தாள். அப்பொழுது அவள் பார்வை தன் தாயாரின் அறை பக்கம் சென்றது. அவள் கணவர் ஒரு சஞ்சிகை படித்து கொண்டிருந்தார். அவள் பெண்ணும் பிள்ளையும் தரையில் அவர் காலடியில் அமர்ந்து அவர் மீது சாய்ந்து கொண்டனர். அவள் தகப்பனார் தன் மனைவியின் முதுகை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் அத்துணை பேர்களும் ஒரே அம்சமாக அமைதியாக ஒட்டி கொண்ட ஐக்கியம்
அவளை தாக்கியது. தன்னை யாரோ ஒதுக்கி தூர தள்ளிவிட்டார் போல. அவள் குழந்தைகளுக்கு பாலும் மற்றவர்களுக்கு காஃபியும் எடுத்துக்கொண்டு ஒரு போலி உற்சாகத்துடன் வாங்க வாங்க காஃபி டிஃபன் ரெடி என்று கூறினாள். அவர்களும் எழுந்து வந்து சாப்பாட்டு மேஜை அண்டை இருந்த தட்டுக்களில் அவர்களுக்கு வேண்டிய போண்டாவை வைத்து சுவைக்க ஆரம்பித்தனர். பாபு மட்டும் எதிலும் சேராமல் சுவர் ஓரமாக நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் அவளுக்கு ஒன்று பளிச்சிட்டது. அவன் இதுவரை ஒன்றாமல் இருந்தது செல்லமாக வளர்ந்ததனால் இல்லை. கையை நீட்டி அவனை அழைத்தாள். வில்லில் இருந்து பாயும் அம்பு போல ஓடி வந்து ஒட்டி கொண்டான் சிறுவன். நீ சாப்பிடல கண்ணு என்றாள். நீங்களும் தான் என்றான் அவன். கவிதா பாபுவை விட்டுட்டியே என்று குரல் கொடுத்தாள். பாபுவின் மாமா அடடே வாடா என்று கை நீட்டினார். அவன் தன் தாய் மகன் அருகில் போய் ஒரு தட்டில் போண்டாவும் சட்னியும் வாங்கி வந்தான். ஆனால் அவர்களோடு அமராமல் தீப்தியிடம் வந்து ஒரு விள்ளல் போண்டாவை சட்னியில் தோய்த்து தன் மாமியின் வாயில் ஊட்டினான். தீப்திக்கு புல் அரித்து தன் உணர்ச்சி வசப்பாட்டை மறைக்க, நான் சுனிதி ஆன்டி வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன்டா, நீ சாப்பிடு என்றாள். சுனிதி எப்படி இருக்கிறாள் தீப்தி? எப்பவும் போல்தான், கொத்தவால் சாவடி மாதிரி வீடு வச்சுண்டு தாறுமாறா புடவை உடுத்திண்டு என்று லேசாக பேசி சிரிக்க முயன்றாள் தீப்தி. வீடு கொத்தவால் சாவடியோ ரயில்வே ஜங்ஷனோ, மனசு சுத்தம் தெளிவு. அவள் ஓர் உயர்ந்த மனுஷி என்று மரியாதை கலந்த குரலில் சொன்னார். சுனீதியை இவர் எப்பொழுது கவனித்திருப்பார்? இத்துணை வருடங்கள் ஒன்றி பழகினாலும் யாரை புரிந்து கொண்டாள் அவள்? அவள் பார்த்த காட்சி எல்லாம் மேல் பூச்சு போல ஆகிவிட்டதே. பள்ளி படிப்பு, கல்லூரி வாசம், அன்றாடம் அருகில் விளையாடியது, எது இருந்தும் சுனீதியை அவளால் கச்சிதமாக எடை போட முடியவில்லையே. தன் தோழியுடைய புத்தி கூர்மைக்கும் இதயத்தின் மாண்புக்கும் மனசோடு அஞ்சலி செலுத்தினாள் தீப்தி. கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 2001 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.